சிவனே, ஆடு பாம்பை தலையில் வைத்து என்னுடைய ஆதி சிவனே, உங்களுடைய பொன்னான திருவடி பாதத்திற்கு இந்த உமையவள் அடிபணிந்து இந்த திருமணத்தை விழுந்தனா எப்படி வள வேண்டும் தெரியுமா? எப்படிங்க? பரவாயில்லையா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? நல்லா இல்ல அப்படின்ட்டு என்ன பண்றது? என்ன அப்படி பேசி ஓட்டி வேண்டியதுதான். அடியே என் புருஷன் பரவாயில்லையான்னு கேட்டேன். நல்லா இருந்தா நல்லா தான். என்னங்க வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னால் போதும். உங்களுடைய திருவடி பாதத்துல என்றைக்கும் சுகத்தோடு வாழ்ந்திருப்பேன். என்னை ஏன் வரவழைத்தீர்கள்? என்ன காரணம் தெரியுமா? என்னங்க காரணம்? எதிர்பார்த்து காத்திருப்பா. அதனால போய் வா மன்னா என்று பொண்ணான வயத்திலிருந்து வெளி கொடுத்து அனுப்பு. அப்படியா? நான் போய் வருகிறேன். ஐயப்பா
ஆரம்ப கடைசி வரை அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீங்க படி எடுத்துட்டு வாங்க. அது வரைக்கும் நான் உள்ள இருக்கிறேன். போயிரு. யாரு இங்க நெண்டிக்காவலா? ஏண்டா பாபாலே, ஏமா நல்லா தான கட்டி வச்சு விட்டுட்டு வந்தேன். நான் அப்ப 6 மணிக்கு போறேன். ஏன் நீ அங்க பாத்து அங்கண்ணா சரி எங்க போய் உட்கார்ற? 6 மணில உட்கார்றேன் போய். ஓ சூத்தறதுக்கிட்டு போ. ஏய், அந்த புறத்துல இரு. அந்த புறத்துல இரு. போன வீட்டுக்காரனை பாத்துக்கறேன். போகலாமா? நானே வரலங்கறேன். வா போகலாம். உலகம் எங்க படியலக்க போகலாம். எட்டி வா. பால் வாங்குறதுக்கு காய்ச்சி குடிச்சிட்டு வந்தியா இல்ல சும்மா என்னாட்டுமே வந்துட்டியா? எதுக்கட பாலு? காலையில டீ வைக்கிறது. பைத்தியக்காரா. ஏனோ தெரியவில்லை என்றும் இல்லாமல் என்று மட்டும் போய்வா மன்னா என்று சொன்ன பிறகும் மாதா என்று அழைக்கிறாளே. வழி அணிஞ்சுட்டு கம்முனு கேட்கக்கூடிய மனைவி கூப்பிடுற காரணம் என்ன? என்ன இருக்குமோ தெரியல. ஏசாமி வீட்டுக்காரி வீட்டுக்கு துறமையது போயிட்டு அது கிடையாது. போறதெல்லாம் ஏசாமி வட்டி காய்ச்சி குடிச்சிட்டு வரல. இது சத்ராவதியா ஆறு சாமி தருமணம் தவிர என்னங்க தேவி, என்னங்க என்னங்க என்ன என்ன கோபல் நீ ஏன்டா ஓடுற? நீ துரத்துறத பார்த்தா என்ன கடிக்க வர மாதிரி இருக்குது. என்ன நாய நானு? ஐயோ என்னங்க, ஐயோ நான் உள்ள போனேன்னா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நான் காலை எடுத்து வச்சேன் அப்படி வருதே. என்ன மூத்தரமா? அட அது இல்லைங்க ஏங்க, எனக்கு ரொம்ப நாளாவே ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குது மனசுல. முன்னாடி ஒருத்தது என்றும் இல்லாமல் இன்று மட்டும் முன்னாடி ஏங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். சந்தேகம் வந்து விட்டாலே அதுக்கு மருந்தே இல்லைங்க. அந்த நோய்க்கு மட்டும். ஏண்டா வந்தாடே கருவாயா, உனக்கு எதுனாலும் சந்தேகம் உண்டா? வாடா எதா இருந்தாலும் தீர்த்துக்கலாம். மேல வாடா ஒரு பிள்ளைக்கிறா. ஏங்க போய் சட்டி போட்டு என்ன கோபாலு, என் மனசுல சின்னதா இவ்வளவு சந்தேகம் தான் இருக்குது. சந்தேகம் என்பது பெரிய நோய் அல்லவா? சந்தேகம் இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் கேளு, சந்தேகத்தை தீர்த்துக்கா. இல்ல நான் ரொம்ப நாளாவே கேட்கலாமா வேணாமா கேட்கலாமா கேளு கேளு நல்லா வாய்க்கு வந்தபடி கேளு. கடனா என்ன ஆறு கடை என்னடி கேட்கணும் கேட்கல அழிவாயா? ஏங்க என்னடி கேட்கணும் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? என்ன கேட்கலாமா? கேளுமா. தன் புருஷனை கேட்கறதுக்கு தயக்கம் என்ன? ஆறு ஆறு கேக்குறோம். வீட்டுக்காரன் தானே. உலகத்தில் முதல் தெய்வம் யாருங்க? ஐயா கூறுங்க. என்னங்க இப்படி ஏண்டி உலகத்துல எத்தனையோ ஜீவராசிலாம் இருக்குது, எத்தனையோ தேவாதி தேவர்கள் இருக்கிறாங்க. அவர்களை விட இந்த உலகத்துல முதல் தெய்வம் யாரு? முதல் தெய்வம் எனக்கு தெரியும். உங்க கடவுள் கடவுளா இருந்தாலும் அவருக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? முதல் தெய்வம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். சொல்லிவிடா. உலகத்தில் முதல் தெய்வமே கோட்டர் தான். என்னடா சொல்ற? அப்படியே ஒட்டச்சு ஊத்துனா உடனே அருள் வரும். எந்த சாமிக்கு அருள் வரும்? கத்தி எடுத்துக்கு நாக்கல குத்துனா கூட அருள் வருது. ஐயோ கோட்டர் குடிக்கிறியா? அத பண்ண வேலையை பத்தியே வேற தலைக்கெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப மட்ட சரக்காட்டுங்க. நல்லா பட குஞ்சு இறப்பறிட்டு இருக்கு பாரு. கொழுப்பு அதிகமா. எங்க கால் இடி படுத்துட்டு இருக்கு பாரு. போப்பைக்கு பக்கம். அம்மா அதையா நீ போய் பாக்குற? இறப்பு இருக்கணும்னா ஏண்டி அந்தாண்ட பொம்பளை உட்கார்ந்து இருக்கற தெரியல?
கொஞ்சம் கூட ஈனப்பான நீங்க இவ்வளவு நாளாக சிவனோட இடபாகத்தில் இருக்கிற இரண்டு உலகத்தில் முதல்ல யாருன்னு தெரியாம இவ்வளவு நாள் பொழப்பொழிச்சிட்டேன். என்ன பண்றது, நானும் பொழப்புதான் பொழைச்சுட்டேன். வெறும் பொழப்பா போயிடலாம். ஏன் பொழப்பெல்லாம் வெறும் பொழப்பா போச்சு போ. யாரை பார்த்து என்ன கேள்வி? உலகத்தில் முதல் தெய்வம் யாருன்னு தெரியல, இவ்வளவுதானே சொல்லிக்கிறேன் பா. உலகத்தில் முதல் தெய்வம் பகவான். முதல் கடவுள் நீங்களா? சரி சரிங்க, நானும் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆயா, இந்த உலகத்துல முதல் கடவுளே என் புருஷன் தான். அதெல்லாம் கேட்டுக்கோங்க. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. சந்தேகம் தீர்ந்து விட்டது அல்லவா? தீர்ந்து போச்சுங்க. ஏங்க, எனக்கு உள்ள போறதுக்கும் மனசு இல்ல, வெளியே நிக்கிறதுக்கும் மனசு இல்ல. சரி பண்ணுங்கிற நான் கேட்கலாமா வேணாமான்னு மறுபடியும் எடுத்துக்கிச்சு. மறுபடியுமா? எனக்கு மறுபடியும் ஞாபகம் எடுத்துக்கிச்சுங்க. என்னடி? ஏங்க, என்கிட்ட இன்னொரு சந்தேகம் இருக்குது. என்னடி சந்தேகம்? கேளுடி, நேரமானது. ஏன் ரயிலுக்கு போற? இல்லடி, பசி பண்ணினே இருப்பா அல்லவா? இவனை காணாம எதிர்பார்த்து காத்திருப்பா. ஏங்க, என்ன தெரியுமா, சந்திரன் சூரியன் பகலிலே வெளிச்சம் தரக்கூடியவர் சூரியன், இரவிலே வெளிச்சம் தரக்கூடியவர் சந்திர பகவான். அந்த சந்திரனும் சூரியனும் யாருங்க? என் உத்தமரே, நீங்க எனக்கு உத்தம் கூறுங்க. இதை சொல்லிவிட்டால் ஏண்டா கோபாலு, எங்க தாண்டா போவ? சொல்லுங்க தான் இருக்கிறேன். உனக்கு சந்திரன் சூரியன் தெரியுமா? தெரியாது. யாரு? சந்திரன் சாராய கடை வச்சிருக்கிறான், சொரியும் ஜில்லி கடை வச்சிருக்கிறான். சந்திரன் சாராய கடை வச்சுக்கிறான், சொரியும் ஜில்லி கடை வச்சிருக்கிறான். ஓகடி ஓகே, நீங்க அம்மா தான் பேச. உன்ன அதே கட்டினா உன்ன நீ தானே சொன்ன சந்திரன் எங்க சூரியன் மேல கிடப்புல அவரு மேல இருக்கிறாங்க. இரவிலே ஒளிவை செய்தார் அல்லவா சந்திர பகவான்? இரவில் ஒளி வைக்கக்கூடிய சந்திரன் தெரியுமான்னு கேளு. அவரை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியுமே. யாரு அவரு? அவரோட நீ என்ன கடவுளே?
சூரிய பகவான். ஆமா. சூரிய பகவானோ என்னுடைய வலது கண்ணு. ஓஹோ. இறைவனை ஒளி வீசுகிறார் அல்லவா சந்திர பகவான். ஆமா. அவரோ எனக்கு இடது கண்ணு. ஓஹோ. தெரிஞ்சுக்கிட்டியா? ஆகட்டுங்க. போய் வரட்டுமா? ஏங்க இன்னொரு சந்தேகம். என்னடி மறுபடியும் சந்தேகம். ஆமாங்க. என்னடி சந்தேகம்? என்னங்க? ஓய். சந்தேகம் ஏற்பட்டா நோவு வந்துரும். விருத்த நோவு. ஏன் வீட்டுல வந்து ஓ வீட்டுல நோ வருது? ஏன் புருஷன் நான் கேக்குறேன்? இல்ல ஓ புருஷன் கேக்குறனா? இல்ல ஓ புருஷன் கேக்குறனா? இல்ல ஓ புருஷன் தான் கேக்குறனா? என்னடி சண்டைக்கு போறியாயா? சண்டை போல ம். நம்ம ஆற கேக்குறோம். டே கோபாலு, நம்ம ஆற கேக்குறோம். முண்டை கலத முண்டை ஊத்துற விடுறதுக்கு என்ன வார்த்தை? நம்ம யார கேக்குறோம்? நம்ம யார கேக்குறோம்? ஏன் புருஷன்? ஆமா ஆமா. கேளு நல்லா நாக்க புடிங்கிடுச்சு அவன. நம்ம புருஷன். நம்ம புடிச்ச நாம கேக்கலாம். கேளு ஏன்டா புண்டவாயா? அழிஞ்சு விடுவாயடா. நம்ம புடிச்சனு கேக்குறதுக்கு என்ன? ஏங்க அண்டம் என்பது யாரு, பிண்டம் என்பது யாரு? சந்திரனும் சூரியன் தான் நானும் சொல்லிவிட்டேன். ஆமா. ஏத்துக்கிறேன். இந்த ஆகாயமும் இந்த பூமி யாரு? என் புருஷன் இப்ப மாட்டிக்கிட்டு அப்படி. எக்கச்சக்கமா என்னைக்கு நீ கடவுள் தானே. இந்த ஆகாயம் என்பது என்ன அப்படி என்ன அப்படி முழுக்கிற ஆடிட்டு கொரோனாட்டம்? என்ன கேள புட்ட கேளுங்க. கேள சொல்லுங்க. போய் கட்டிருக்கிற பாரு நீ. செத்து போடலாம் போல எங்கடி போயிட்டாரு? எங்கடி போயிட்டா? கூட்டுக்காரங்க எங்க பாவாடைக்குள்ளே அப்படி ஏடிப்பா சந்து கடைக்கு போய் ஒரு மணிக்கு ஊத்திட்டு வந்தாலும் என்னடி வார்த்தை இப்படி? ஏங்க அடே ஓபடி ஏங்க எல்லாத்தையுமே ஏங்க புழு தேவடியால கட்டி வச்சுட்டேன். உண்மையே வரடா. என்ன உண்மையவன் நினைச்சா ஓக்கடிங்கடா. உண்மையவளே. ஆகாயம் ஆகாயம் என்பது நான், பூமி என்பது நீ. ஓஹோ. ஏய் தெரிஞ்சு போச்சுடி. நாங்க ரெண்டு பேரும் தான். நீங்க யாரு? மேலே ஆகாயம். ஓ நீங்க மேலே. எங்கூட்டுக்காரு மேல இருக்கிற அப்படி, நான் கீழே இருக்கிறேன். ஆமா ஆமா நீ அப்படி சொல்ற. எங்க வீட்டுல நான் தான் கீழே. என்ன சொல்ற நீ? என்ன பண்றது? சத்து கட்டு போட்டு விடிய விடிய வீங்கிட்ட நினைச்சவங்கிட்ட அடி வாங்கிட்டு போய் அங்க நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ அது இல்ல, மேடகத்தை புருஷன். ஓ ஆகாயம் என்பது கடவை. ஆமா. இந்த பூமி என்பது உமையவள் சக்தி. அருமை. ஏங்க என் புருஷனுக்கு மாற்ற அப்படி ஓடே கேளே கேளே. முத என்ன சொன்ன அப்படி? என்ன? உலகத்துல முதல் தெய்வம் நான் தான் சொன்ன அப்படி. ஏங்க உங்களை விட ஒருத்தர் இருக்கிறாரு உலகத்திலே என்னை விட. யார் அவர்? யார சொல்ற? உலகத்தில் நான் தான் முதல் கடவுள். இவ்வளவு காட்டு. யார் அவர்? எவன் இவ்வளவு காட்டு? ஏன் இப்படி ஆடுற? என் புருஷன் தான் கால தானே தொட்டு கும்பிட்டா யாரும் மதிக்க மாட்டாங்க. அது மாதிரி என் புருஷன். நான் தான் கடவுள், நீயே கும்பிடுகிற. ஆமா. உன்னை விட சிறந்த கடவுள் இருக்கிறாரியா? உலகத்தில் யாரும் கிடையாது, நான் தான் முதல் கடவுள். சொல்லுமா. நீ சொல்லு பார்க்கலாம். இவ்வளவு சொல்லு பார்க்கலாம். இவ்வளவு என்ன இப்படி சொல்ற மாதிரி? சொல்லு பார்க்கலாம். சொல்லுமா. உலகத்துல உங்களை விட ஒருத்தர் சொன்னல, உலகத்திலேயே முதல் தெய்வம் எங்க அண்ணன் தான், அந்த கோபால கண்ணன் தான். கடவுள் கடவுள் ஏன் வெளியே சொல்லிட்டு தெரியுது? ஏண்டா? உன்னை விட சிறந்த கடவுள் யாரு? உலகத்தில் முதல் தெய்வம் கோபால கண்ணன் தான். ஐயா, இந்த உலகத்திலேயே முதல் தெய்வம் என் புருஷனா இல்ல, எங்க அண்ணனுக்கு தான் பெருசு. அவங்க அண்ணனுக்கு என் வீட்டுக்காரது விழுவாங்க. தான் பெருசு. ஏய், அடியே. அடியே.
இங்கே ஓடியாரு உலகத்தில சிறந்தவன் இந்த கண்ணு கோபால கண்ணங்கிற இவன் ஒரு ஆளுன்னு இவனதான் உலகத்தில் முதல் கடவுளங்கிற பாரு அவன் ஆளு வா போறது நல்ல கதம்மா உனக்கு கடவுளை பத்தி அப்படி பேச்சுன்னு வச்சுக்க அப்படி பிடிச்சா நானே கடவுளை தான் இவன் ஓகிது உனக்கு என்னன்னு தெரியுமா என்ன தெரியுமா எங்க அண்ணன் ஓகித பத்தி இவ்வளவு சொல்லி முடிப்போம் சொல்றேன் என்ன தெரியாத போயா சொல்றேன் பாரு என்ன பண்ண உயிரோட கோழி குஞ்சிய அப்படி மயிரோட மயிறு பிடிங்க போட்டா தெரிஞ்சுவாங்கன்னு உயிரோட கோழி குஞ்சு மயிரோட செம்பாய் வேணும் அது பொசுக்கிறதும் இல்ல தேய்க்கிறதும் இல்ல வேக வைக்கிறதும் இல்ல அப்படியே தின்றது ஓ அப்படியே தின்னா ஏறி வராருல்ல கேட்டாங்களா என்னடா அது அத அனுப்பிடுறது இவரை நேரடியா பிடிக்கிறது இல்ல அப்ப கோழி குஞ்சு இருக்குல்ல அதை அப்படியே கொண்டு போய் அந்த 80 பண்ண கேட்டாங்களா அவரோட நீ படியலுக்கு போறீங்கல்ல ஆமா ஏய் மந்தி இப்படி போற கடை நந்தி கூட்டிட்டு போகணும் ஏய் கூட்டிட்டு போ கண்டாளி சாமியும் சாமி பொண்டாட்டி நல்லா விட்டுட்டு போனேன்னு அண்ணையே ஓகிது பத்தியா அவ்வளவு ஒரு ஆளு உயிரோட கோழி குஞ்சு மயிரோட திங்கிறவன் இவனை போய் கடவுள்னு கும்பிடுறீங்க நீங்க எங்க அண்ணன் பத்தி கேவலமா பேசிட்டுல ஆமாடி எங்க அப்பா மட்டும் மானமே காத்துல பறக்குது ஆயா சும்மா இருக்கணும் என்ன முடியும் ஓகிது தெரியுமா என்ன சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் என்ன பத்தி கோபாலே என் புருஷ ஓகிது தெரியுமா தெரியாது எனக்கு தெரியுமே என்னது கந்து வாங்கினா வட்டி கட்டுறதில்ல அது இல்ல ஆயா என் புருஷ ஓகே சொல்றேன் செங்கோடமலத்துல பொம்பளைங்களை கேட்டுக்குவாங்க கேளுங்க சிறிதுண்ட பக்தை விட்டு பிள்ளைகள் எங்க போற படியலக்கு போற நீ எங்க போற படியலக்கு போற ஒண்ணும் படியலுக்கு போய் ஒண்ணு நிக்கிலிக்கு போறா ஆயா என் புருஷன் சாமி இருக்குல்ல என் புருஷன் சிறுதொண்ட வீட்லயே அது யாரு சிறுதொண்ட யாரு எனக்கு அடியான் ஓ சிவபக்தன் ஆமா அவருடைய பையனையே இவ சாதமா கேட்டவரு சிறுதொண்ட பக்த வீட்டுல பிள்ளைக்கறி தின்னவரு ஆமா பரவாயில்லையா பரவாயில்ல எங்க அண்ணனோட கோழி குஞ்சு தான் திங்கிற அப்படி நீ உயிரை திங்கிறிய பரவாயில்லையா நீ எல்லாம் கடவுள் சொல்லி எங்க அண்ணன் ஓகே சொன்ன என் புரிச்சு ஓய்க்கிறதுக்கல்ல நீ எல்லாம் கடவுள்னு சொல்லி நாங்க வெள்ளிங்கிரிக்கு மாலையை போட்டுக்கிட்டு 48 நாள் 3 மாசம் உனக்கு எல்லாம் விரதம் இருக்கு. சரி ஒரு பொண்டாடி கிட்ட படுக்கிறதுக்கு ஒரு சாராயம் குடிக்கிறதுக்கு வழி உண்டா? காவி இனி புண்டை குடிக்கிறது இப்படி எல்லாம் உங்களுக்காக நாங்க பக்தியா இருக்கணும். மானகட்டவன் நீ பிள்ளை கறியை திங்கிற அவனுக்கு நாங்க திருப்பதி போனா நல்லா இருக்கிற மசூர் எல்லாம் இங்கே மொட்டை அடிச்சு அவ
நாமெல்லாம் ஒரு கடவுள், நீ ஒரு கடவுள், உங்களுக்கு நாங்க கும்பிடணும் கற்பூரம் போய் பிள்ளை கறியை தின்னு சொல்றல்ல, அதெல்லாம் என் திருவிளையாடா. பிள்ளைக்கறி திங்கிறது மூட்டுக்காரு திருவிளையா திருவிளையாடுற தன்னோட பத்தியை சோதிப்பதற்காக பிள்ளைக்கறியை சாப்பிடலாம் என்று கேட்டேன். போடுவானா இல்லை என்று சொல்வானா, முகவாட்டத்தோடு இருப்பானா, மன சந்தோஷத்தோடு சமைப்பானா என்று ஒரு பத்தியை சோதிப்பதற்காக நான் நடத்திய திருவிளையாடா. நீ அதை திங்கல, சீச்சி அந்த பையனுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து நான்காமதி சொர்க்கபதி அடைய அளித்தேன். அப்ப என்ன இவன் அப்ப கூட ஓகேதுமா, என்ன பண்ண சொல்ல முடியுமா மாப்பிள்ள? என்ன அரிசி கட்டி விடாம சாக்குறது என்ன பண்ண முடியும்? அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்து பிச்சை திங்கிற பொம்பளை குடும்பம், அப்ப மட்டும் குடும்பம் பிச்சைக்காரங்க பிறந்தவள. அந்த பிச்சைக்கார வீட்டுல போய் கட்டி இருக்கிறீ, நீ ஒரு பிச்சைக்காரன். நல்லவனா இருந்தா அந்த பிச்சைக்கார வீட்டுல ஏன் போய் பொண்ணு கட்டுமா சாமி? அப்படி இந்த பக்கம் சோழலாம் போய் மாட்டிக்கிறது, கையில சங்கு எடுத்துக்கிறது, வாயில சங்கு வச்சுக்கிட்டு எப்படி ஊதுறான்? அப்படி சங்கூதுறது அது மட்டுமா? சொல்லுடா. ஒரு செடி சத்தில எதுவும் பேசுங்க கேட்டாங்களா? கொடக்காலியில குழாய் கழுவுற டப்பா இருந்தா கூட எடுத்து பாயில போட்டு வந்துடுறாங்க. என்ன ஒரு நீ ஒரு பிச்சைக்காரன். இப்படி பிச்சு ஊடு ஊடா பிச்சு வாங்கி திங்கிற பிச்சைக்காரங்க அண்ணன் என்ன ஏன் ஓகியதை பத்தி பேசுறாங்க? கோபாலு, எங்க அண்ணன் தான் பிச்சைக்காரன். என் புருஷன் என்னாலும் தெரியுமா? என்ன பத்தி என்னடி சொல்ல முடியும்? என்ன பத்தி உலகத்தில் முதல் கடவுள் அடி என்ன பத்தி எதுவும் சொல்ல முடியாது. என்னத்தான் எங்க அண்ணன் பார்த்து என் புருஷன் ஓகேன்னு தெரியுமா? இங்க பா, என் புருஷனுக்கு இது இப்பதான் சூலாயுதம். இது சூலம். ஆமா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? அப்படி இந்த தோல் மேல வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் வச்சுக்கிட்டு கட்டிக்கிறது. இந்த பக்கம் ஒரு உரி, இந்த பக்கம். ஆமா, என் பையன் சின்ன பையன் முருக பெருமானு அவனுக்காக நல்லா தோல் மேல வச்சுக்கிட்டு அட கந்தனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. என் புருஷன் படுப்பது எடுப்பது அண்ண காவடி, படுப்பது சத்தரிஞ்சாவடி. ஒரு ஆண்டி ஆசை உரத்தல்ல 10 பேர் ரவுண்டு கட்டிக்கிறது, அப்படியே கையில கஞ்சாவை நிமிட்டிக்கிறது, சுத்தியும் கஞ்சா போட்டுட்டு தான் ஓவாயில வை, தான் ஏவாயில வை, தான் ஓவாயில வை, தான் ஏவாயில வை. அவங்க வாயில ஒன்னு எடுத்து சுத்தி வச்சுட்டு இப்படி சொல்றாளே ஓய்க்கிட்ட பத்தி கஞ்சா குடியாரன், கஞ்சா குடியாரன். நான் கஞ்சா குடிச்சாலும் நான் நல்லவன் தான். உங்க அண்ணன் எப்படி எப்படி ஆளு தெரியுமா? என்ன பண்ண அப்படி? நல்லா இருக்கு முடியா. அழிய துவக்க பின்னால் சிறு இடத்தில் தோட்டால அழிய மாட்டான் பண்ணாண்டி.
வயதுக்கு வந்து ஏங்க, ஏங்க, இவங்களை எல்லாம் ஏய், கூப்பிட்டு பாடி- இரு, வாய் பேசக்கூடாது. ஏண்டா இவனுக்கு இவன் அண்ணனுக்கு எந்த பிள்ளையும் கொஞ்சம் அழகா இருக்கக்கூடாது. அழகா இருந்துட்டா டாப்பா இருக்கும். ஆமா பாலத்து பிள்ளைங்க என்ன ஆமா துலக்கம் பிள்ளை துலக்கப்பல ஏய் துலக்க முட்டு பிள்ளை ருதுவாகி குடுதியில் இருந்ததில்ல அவளை பார்த்த உடனே அவ மீது காதல். ஏங்க, படையலுக்கு போயிட்டு வாங்க. கம்முனுக்கு அறுத்து நாய்க்கு போட்டுவோம். அப்படி ஒரு கருநாய் தெரியுது. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி என்னடா நம்ம பிள்ளைகிட்ட வேற யாரோ பேசுறான்னு அங்க இருந்து துலக்க முள்ள சேர்ந்து ஓடி வர ஆடா இன்னுமே மாட்டிக்கிட்டோம்னா அடி பட்டாசு கிளப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம ஓடி தப்பிக்கலாம்னு ஓடணும். சரி இந்த பிள்ளைய விட்டு என்ன பண்றது? அந்த பிள்ளையும் தூக்கிட்டு தோல் மேல வச்சுக்கிட்டு தலை மேல வச்சுட்டு ஓடுறான். ஆமா இவங்க துலக்க முடலாம் கூடிச்சு போட்டுக்கிறாங்கல்ல ஷூ எடுத்து பிடிச்சிட்டாங்க. சோட்டாலே அடிக்கிறாங்க. சோட்டால கூடி சேல அடிக்கிறாங்க இவனை. அப்பயுமே அந்த பிள்ளை விடலையே தலை மேல வச்சுக்கிட்டு ஓடிட்டே இருந்தான். பாத்தியா முன்னாடி அடி போட்டுட்டே வந்தாங்க. போற வழியில ருதுவான பிள்ளை ஓட ஓட ஊரெல்லாம் கலங்கி அந்த உதரமெல்லாம் கீழே வடிஞ்சுது. ஏய் அப்படியே போயிட்டு இருந்தான்ல இவங்க எல்லாம் வராங்களே நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சாங்கன்னு மேல 7 முளைக்கு மேல போய் உட்காந்துட்டான். அடையாளம் தெரியாம இருக்கணுமே அப்படின்னு அந்த பாறை மேல எல்லாம் கொக்கு கழிஞ்சு வைக்கும்ல வெள்ள விளையர்னு அதெல்லாம் எடுத்து 2ஆம் பக்கம் ராமத்தை போட்டுக்கிட்டான். பழமொழி சொல்லிருக்காங்க. 2ஆம் பக்கம் வெள்ளையை போட்டானே நடுவுல தலைமையில வச்சிருந்தாலும் அந்த துலக்க விட்டு பிள்ளையா அந்த ருதுவானதல்ல அந்த ரத்தத்தை அப்படியே நேரா அப்படி இழுத்துக்கிட்டான். ஆமா சரி அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி மலை மேல உட்காந்துக்கிட்டான். எப்படி அதனாலதான் சொல்றாங்க. அடிப்பட்டவங்க அண்ணன் செருப்பால் அடிப்பட்டவை சொல்லிருக்கியா? ஏன் நீ ஓகேமா? என்ன ஒண்ணு சொல்லு பாக்கலாம். சண்டை பண்ண வேண்டியதுதான். பார்க்கும்போது சண்டை பண்ணுவோம். நம்ம நாய் 4 பேருக்கு போனா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அப்ப தெரியல இப்படியே போகுது நாயம். 4 பேர் இல்ல. சொல்லுமா என்ன இருந்தாலும் என்ன நம்ம ஒத்துமையா போயிடலாம். ஒண்ணு வேணாம். ஏய் எங்க அண்ணன் பத்தி கேவலமா பேசுறாப்புல என் புருஷன் ஓய்க்கிறான் தெரியுமா? பண்ணார பெண்ணுக்காக என் புருஷன் முட்டு சீலகுது பத்தியா அந்த முட்டு சீலையிலே அப்படியே அடி வாங்கினவரு. போய் ஒரு பண்ணா குட்டி எடுத்து கொடாப்புல போடு. அதையாட்டா பார்த்தேன். சரி வண்ணார பெண்ணுக்காக முட்டிச்சீலையில அடிபட்டாரா? அது எப்படி? ஏண்டி ஒரு நாள் கிணத்துல என் புருஷ படியலுக்கு போன. அப்படி படியலுக்கு போயிட்டு வரும்போது என் புருஷன் சும்மா இருக்க மாட்டேன். அப்படியே கஞ்சாவை போட்டுக்கிறது நிமிட்டி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வாயில போட்டுக்கிட்டு ஒரு ஆத்தங்கரை ஓரமா என் புருஷன் அப்படியே நடந்து வர. அப்படி ஆமா நடந்து வரும்போது ஒரு குளக்கரை. அந்த குளக்கரையில ஒரு பண்ணா பொம்பளை நல்லா சீலை இப்படி தூக்கி பிடிச்சுக்கிட்டு இளந்தோட தெரியுது வெளியில இல்ல இளன் தொட நல்லா தூக்கி பிடிச்சிட்டு ஓ சோ ஓ சோ ஓ சோ ஓ சோ அப்படின்னு அப்படின்னு அந்த வண்ணா பொம்பளை அவ பாட்டு அவ துணி துவைச்சுக்கிட்டு இருந்தா. அவ துணி துவைச்சு. ஆமா இந்த போன பாலா போன மனுஷன் அம்மனு போனாமல்ல கடந்துட்டு போ. என்ன ஊடு அப்படி ஏத்தி விடுறாங்க. அப்படியே மானுமே வானத்துல பறக்கும் போது அந்த வண்ணா பொம்பளை போய் என்ன நினைச்சா பால் மனுஷன் தெரியல நீ நானும் ஒண்ணு சேரலாமான்னு கேட்டுக்கிற. அப்படி அந்த வண்ணா பொம்பளை என்ன நினைக்கிறா? நீங்களும் கடவுள்
நான் ஒரு மானிட ஜென்மம் எப்படி ஒண்ணு சேருன்னு கேட்கும்போது அதுக்கு என்ன கிடக்குது அப்படின்னு கிட்ட போய்க்கிறேன். ஒப்ப வரதுக்குள்ள நாம ஏதோ பொல பண்ணி 4 போடு போட்டலாமே. 4 போட முடியும். என்ன கலத்துக்கு தலைமையிலையா போய்தான் எங்க போடுறது. அதுக்குள்ள கிட்ட போகும்போது ஒரே காத்து மழை. ஆமா சரி. உடனே எங்க அப்பா அங்க வேக்குன்னு வரானே. வந்த உடனே பிள்ளைங்க ஒண்ணு பிது மாதிரி போயிட்டான். அட அப்பகார வரான்னு சொல்லி அந்த சாரி புளியவா சட்டி அழுக்கு சட்டி புளியறது. ஆமா கோழி. ஆமா அதுக்குள்ள என் புருஷனை குரங்காடு குத்த வச்சுக்கிட்டான். அப்படி உட்கார வச்சு ஆமா உட்கார வச்சு அந்த பஞ்சு காட்ட போகுது யூடியூப்ல போகுது. அந்த சாரி புளி சட்டியை போட்டு மூடிட்டு அப்படி வந்த உடனே ஏப்பட மழை வருது. அந்த முடிச்சல எடுப்புன்னு பாக்கும்போது குண்டா தூக்கணும் தான் என் புருஷன் ஒண்ணும் தெரியல அப்படியே குரங்காட உட்காந்து இருக்கிற. அப்படியே வர அப்படி அப்புறம் உடனே யாருன்னு கேட்க ஆமா ஓடுறான். மண்ணா பையன் சும்மா விடுவானா அந்த முட்டுல போட்டு வெளி கொடுத்தான். தெரியவா என்ன ஒண்ணும் தெரியாத உள்ள போய் நின்னுக்குதுவா காய்ச்சல படுக்குதுவா. பண்ணா போப்பான் பண்ணாச்சு பொறுத்த அதெல்லாம் அது எப்படி சொல்றது? சில காலமாக சிவனையே திருமணம் செய்ய வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தா அதுக்காக ஒரு நாள் திருவிளையாடல் செஞ்சு கொண்டு போய் எங்கிருந்து திருவண்ணாமலையில வச்சுட்டேன். அது திருவிளையாடல். எது செய்தாலும் அதற்கு ஒரு காரணத்தோட செய்வேன். நீங்க கூத்தியா வச்சாலும் திருவிளையாடல், பிள்ளைக்கறி தின்னாலும் திருவிளையாடல், நீங்க கடவுள் செய்யறது பூராமே திருவிளையாடல். நாங்க மட்டும் எதுனாலும் செஞ்சுட்டா மரத்துல கட்டி போட்டு அடிப்பீங்க. இதுதான் உங்களுடைய வேலை. என்ன முடிக்கிற? நீ ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு சொன்னா சண்டை தான் பெருசாகும். வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கும். அது மட்டுமாடி வாய் பேச்சாதி செய்வங்கிட்ட ஏடி போய் தொந்தரவு பண்றேன். ஏண்டி நான் பொண்டாடி தங்க மாட்ட இருக்கிறேன். எனக்கு என்னடி குறைச்சது? சொத்துல குறைவா சுகத்துல குறைவா? ஏண்டி நான் தங்க மாட்டு இருக்கிறேன். இந்த தங்கமான பொண்டாடி தரையில் நடக்க வைக்கிற. அப்படி கூத்தியா கொண்டு போய் தலைமையில வச்சுக்கிற. அப்படி நியாயமா? கூத்தியால காணாத வச்சுக்குவாங்க. நீ தூக்கி தலைமையிலையும் வச்சுட்டு தெரியல. உன் பொண்டாட்டி எதுவும் இப்பதான் கேக்குற சொல்லு ஏன்னு. பொண்டாட்டி நான் இருக்கும்போது மங்கை பெண் நாடு இருக்க கங்கை பெண்ணை கொண்டு போய் தலை வச்சுக்க பரவாயில்லையா? யோ கேளுங்க என்னடா கேக்குற? இங்க வா. அதுதான் போகுது. இவ்வளவு அழகான பிள்ளைங்க வச்சிட்டு இருக்கிறது விட்டுரு. இவ்வளவு தலை மேல வச்சிட்டு பாரு. ஒரு மங்கை சமைஞ்சா கங்கைக்கு போவா. அந்த கங்கை சமைஞ்சா எங்க போவோம் கேள்வி கேள்விங்க. இது கேக்குறேன். ஒரு பொம்பளை தலை மேல வச்சிட்டு இருக்கிற அவன் மூத்திரம் விட்டா எங்க போவோம்? சொல்லுங்க. மூத்திரம் விட்டா எங்க போவோம்? என்ன கேக்குற நீ? அவன் மூத்திரம் தலைமையில விடுறால அந்த மூத்திரம் குடிப்பியா? இதையெல்லாம் உனக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். தெளிவா சொல்லணும். அது இருக்குது வச்சா என்ன சொல்ல உனக்கு சொல்ல வேண்டுமா? என்ன முடிக்கிற? என்ன முடிக்கிற? பொறுத்து ஓய்க்கிறது கேளுங்க. எல்லாம் கங்கை சிறைமேல் அமர்ந்து என்ன போகணும்? மூத்திரம். அடியே உடலெல்லாம் வேர்க்குது எல்லாம் உடல் வேலை செய்தா. ஆமா அந்த வேர்வுதான் அவ சிறுநீர் கழிப்பது. அவ உடறத்தான் உடம்புல வர வேர்வை. அது கூட வேர்வையா இருந்திருப்பா. அதான் உப்பு கரிச்சிட்டு இருக்குது. குடிச்சு பாத்துக்கிறேன். சரி அவ பீப்பேட்டா எங்க போகும்? உடல் அழுக்கு இருக்குது அல்லவா? உடலை தேய்த்தா அதுல அழுக்கு வருகிறது அல்லவா? கங்கையனுடைய பீத்தா அழுக்குங்கிற சந்தேகம் வந்தா புது பாரு. தண்ணி ஊத்தி எவ்வளவு நாள் ஆகுது? மாசத்துல 5 நாளைக்கு வீட்டுக்கு தூரமா போறாள. அது எங்க போய் உலகம்படி இழக்க போகவே? உலாயில் அடிச்சுனா மூக்கல பீ வந்துடும். என்ன உலகம்படி எனக்கு போய் புடுத்துற நீ? தெய்வமடா. தெய்வம் முடிஞ்சோடினா ஊம் புடுக்க எடுத்து விட்டுருவேன். சொல்லு. மாசத்துல 5 நாளைக்கு வீட்டுக்கு தூரமா போறாள். அது எங்க போய் சேரும்? அது அப்படியே வருது வழியும் இல்ல. அப்பொழுது நான் நெத்தியில பட்டை போட்டுக்கிறேன்ல, அப்படியே வலிச்சு விடுறது சிகப்பு. நல்லா ஊடு உடைக்கிற மாதிரி வலிச்சுக்கிறது. சாமி குடும்பம் இவ்வளவு கேவலம்.
அப்படி நெத்தியில வளைச்சு விடுறதா அது. அது ஆமா. வேற என்னடா சந்தேகம்? ஏமா தேவர்கள் மலஞ்சலம் கழிப்பதில்லை, மாதவிடாய் ஆவதில்லை, அவத்துக்கு சோறுங்கிறது இல்லையடா. என் நெற்றிக்கு என்ன அக்கினி சுவாலத்தோட இறுதி கொண்டிருக்கிறது. அந்த அக்கினி சுவாலத்தை தணிப்பதற்காக கங்கை தலைமையில் அமைந்து கங்கையை ஊற்றி நெற்றிக்கண்ணியுடைய சுபாலத்தை நெருப்ப அப்படியே சூட்ட தணிக்கிறாங்க. அதுக்காக மேல வச்சிருக்கிறேன். அவர்களெல்லாம் சேர்ந்து தான் கங்கை தூக்கி தலை மேல வச்சிருக்காங்க. ஆமாப்பா, என் புறத்தை பண்ணிட்டு நல்ல நேரத்துல இருக்க கங்காதை இறக்கி விட்டு கூடுவே கொஞ்சம் விளையாடுறதான் சரி அடியே மீன் வார்த்தை பேசியிருந்தா பசியும் பட்டினியாக எதிர்பார்த்திருப்பா. போய் வரட்டுமா? என்னடி போய் வரட்டுமா? என்ன நாயகம் என் புருஷன் என்னடி எல்லாரும் மாப்பிள மாவட்டம் அதனால இப்படியே பேசிட்டு இருந்தா நீ ஒண்ணு பேசுறதான் நான்